சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. டெல்லிக்கு அழைத்து செல்லும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். 9 மாதங்களுக்குள் திமுக ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழல் உருவாகும். தமிழக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் முடிவில் கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனிநபர் மீது உள்ள கோபத்தை ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீதும் திணிக்கக்கூடாது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை குற்றவாளி என்று அறிவிக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இது ஸ்டாலினுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒன்றை மட்டும்தான் தலைமை நீதிபதியிடம் கூறியுள்ளனர். ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நாங்கள் குறிப்பிடவில்லை. தவறு செய்தவர்களது பெயர்களும் தவறு செய்யப்பட்டவர்கள் ஊழல்களுக்கான ஆவணங்களையும் கைப்பற்றி அவர்களைத்தான் நாங்கள் விசாரணை செய்து வருகிறோம். அவர்கள் அந்த துறையின் மிக முக்கியமான நபர்களாக இருந்தும் துறை சார்ந்த பல்வேறு ஊழல்களை செய்யப்பட்டிருப்பதை காரணம் காட்டியும் அதற்கான விளக்கத்தை அளிக்குமாறும் தான் அவர்களிடம் 4-5 மணி நேரம் விசாரணையை நடத்தினோம். தேவைப்பட்டால் ஸ்டாலினை கூட நாங்கள் விசாரணையை நடத்துவோம். ஏனென்றால் அவரது பெயரும் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் விசாரணை நடத்துவதுதானே எங்களது வேலை. உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் சிறை தண்டனை தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இருக்குமே தவிர விடுதலை அவர்களுக்கு பரிசாக இருக்கக்கூடாது. எப்படி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய தோல்வியை தழுவினாரோ, 2 முறை ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மிக்கே கடைசியில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகியதோ, அதேபோல் தமிழகத்தில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். அமலாக்கத்துறை அதிகாரிகளது நோக்கம் திமுகவை வீழ்த்துவது கிடையாது என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறியுள்ளார். சுமார் 39,000 கோடி வரை ஒரு நிர்வாகத்தில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதை கண்டும் காணாமலும் எப்படி செல்ல முடியும்? நாங்கள் அடித்து துன்புறுத்துகிறோமா? கிடையாது. விசாரணையை நடத்தி வருகிறோம். அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து குற்றவாளி என்று கூறுகிறோம்.